பொள்ளாச்சி போகிறோம். ஆனால் எங்கேருந்து போகிறோம் சொல்ல மாட்டோம். பொள்ளாச்சியான்றதும் கூட கண்டுபிடிக்கிறோம். இப்போ எல்லாமே எல்என்டி பைபாஸில் போயிட்டு அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதெல்லாம் இதெல்லாம் கட் பண்ணி வீலாக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் வரலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல் நேம் என்னங்க? நம்ம சேனல் நேம் இவர் சொல்லுவார், ஏன்னா இவர் தான் ஓடணும். சரி, வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ். புது சேனல் ஆரம்பிக்க போறோம்னு நினைச்சேன். அது அப்படி சொல்றீங்களா? ஆமா, சரி, ஓகே. அது சேனல் நேம் வந்து பீப், அதனால பண்ணும்போது அது போட்டுருவோம். இன்னும் நீங்க சேனலுக்கு பேரே வைக்கல. அந்த வருங்க பைக்ல ஒருத்தர் கிராஸ் பண்ணா ரோட்ல குப்பையை வந்து இங்கிலீஷ் சைடு போட்டு போறேன். இந்த ரோடு தான் இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆகிற ரோடு. கோயம்புத்தூர் டு பாலக்காடு இல்லை கேரளாவோ கிராஸ் பண்ணி இப்போ சபரிமலை சீசன் வேற ஆரம்பிச்சிச்சு. சபரிமலை மதிச்சு இன்ஃபர்மேஷன் லேட்டஸ்ட். சுவாமி சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. லேட்டஸ்ட்னா என்ன? போனா 70 அப்ப ரொம்ப ஜாஸ்தி ரிச்சுவலுக்கு இருக்கிறது வந்து ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. இது கம்மி பண்ணிட்டாங்க. 10,000 இவ்வளவுதான். 80,000 ஒரு நாளைக்கு. அதுல 70,000 வந்து ரிச்சுவல் கியூ. நேரா போனா ஸ்பாட் புக்கிங் 10,000 பேருங்களாமா. நம்ம பெனிஃபிட். அது பெனிஃபிட்னா உங்களுக்கு தர்ஷன் டைம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த டயத்துக்கு நீங்க அங்க ஆனா அப்படி பார்த்தா இப்போ 11 மணி நேரம் நிக்கிறாங்கன்றீங்களே. ஆமா, அதுதான். அங்க பாத்தீங்கன்னா ஒரு குருசாமி 3 மணி நேரம் எவ்வளவு டைம் வச்சு ஒரு 22 வருஷமா போயிட்டு இருக்கேன். நான் இந்த மாதிரி லேட் நான் பார்த்ததே கிடையாது. அவரு கிட்டத்தட்ட 10ல இருந்து 12 மணி நேரம் நின்று இருப்பாரு போல இருக்குது. அப்புறம் அவரு தண்ணி குடியும் எனக்கு சரியா தரல. நிறைய பேர் மயங்கி விழுந்துட்டாங்க. ஏன் டெம்பிள் மேனேஜ்மெண்ட் இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா சபரிமலை என்னதான் ஆச்சு? ஒண்ணு கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சா இல்ல ரெஸ்ட்ரிக்ஷன்? எனக்கு தெரிஞ்சு புது பக்தர்கள் ஜாஸ்தி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இதுலயே ஒரு இது இருக்குதுங்க. நிறைய பேர் கேரளால இருக்கிறவங்க இந்த பீரியட் போக மாட்டாங்க. ரெண்டாவது நம்ம யோசிச்சு பாருங்களேன், கேரளால போனா நிறைய பேர் முருக பக்தர்கள் இருக்காங்க. நம்ம இங்க இருந்து அங்க போறோம், அவங்க இங்க இருந்து வராங்க. ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இருக்குது. ஆனா அவங்க வந்து இந்த அளவுக்கு இது வர்றது இல்ல. அவங்க எல்லா நாளும் வந்துட்டு போயிடறாங்கல்ல. அவங்க பர்டிகுலர் இருந்தது இந்த ரஷ். அவங்க எவ்ரி தமிழ் மாசம் வந்து ஃபர்ஸ்ட் 5 நாள் ஓபன் பண்ணுவாங்க. நம்ம இதுலயே நிறைய பேர் வந்து அந்த மாதிரி போயிட்டு வந்துருவாங்க. அப்ப கூட்டமே இல்லாம நிறைய டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படிக்கையா தொட்டு எல்லாம் போயிருக்கிறாங்க. இப்பெல்லாம் போனா கீழ்படியில தூக்குவாங்க, மேல படியில இப்போ ஒரு ஆங்கிள் இருக்கு. ஏதோ ஒரு ஆங்கிள் இருக்கு. வீடியோ ஆங்கிள் மாறிச்சுன்னா மன்னிச்சுங்க வியூவர். அதெல்லாம் அங்க பண்ணிங்களா? ஆமா, மஸ்ட் தான். மணி என்னாச்சு? 11 ஆச்சுங்க. அப்படியே இப்படி பாருங்க. பார்த்தீங்களா நம்ம கோயம்புத்தூர்ல வந்து எவ்வளவு மிஸ்ட் இருக்கு பாருங்க. சீட் பெல்ட் போட்டுருவாங்க. என்ன சொன்னீங்க? சீட் பெல்ட் போட்டுருவாங்க. நீங்க ரொம்ப நல்ல டிரைவரா இருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சீட் பெல்ட் இருந்தாதான் உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும், ஏர் பேக். சப்போஸ் இன்சிடென்ட் ஏதாவது ஆச்சுன்னா. நம்ம ஊர்ல சீட் பெல்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்குன்னா, அமேசான்ல அந்த பக்கிள்ஸ் மட்டும் தனியா விற்கிறாங்க. அதை இந்திய கவர்மெண்ட் கண்டுபிடிச்சு அப்புறமேல் பேன் பண்ணிருக்கு. விற்கக்கூடாது. அதை மட்டும் வாங்கி சொல்லிக்கிறேன். என்னடா மக்கள். எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படிதான் சொன்னாங்க. பழைய மார்க்கெட்ல போனீங்கன்னா கார்ல கிடைக்கும், அந்த கார்ல சீட் பெல்ட் இது மட்டும் எடுத்துக்கோங்க. நம்ம ஆளுங்க என்னது மொபைல் போன் கண்டுபிடிச்சது இன்னும் வெளிநாட்டுக்காரனால மிஸ்டால் கண்டுபிடிச்ச நாமடான்ற மாதிரி சீட் பெல்ட் சேஃப்டி கொடுத்துருக்காங்க. அதை எப்படி ஹேக் பண்றாங்க பாருங்க. வச்சுட்டு பாருங்க, ஒரே ஒரு லாரி தான் இவ்வளவு டிராபிக் பண்ணுது. அந்த பின்னாடி இருக்கிற சபரிமலை காரணம் நம்மளுக்கு டென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறது. மிஸ்ட் சரியான மிஸ்ட். உங்க ஊர்ல எப்படி இருக்கு? மிஸ்ட்ல எப்படி இருக்கு? கமெண்ட்ல சொல்லுங்க. இது கோயம்புத்தூரோட நிலம் 1:30 மணிக்கே சில்லுன்னு இருக்கு. ஒரு வழியா அவருக்கு மனசு வந்து வலி விட்டுட்டாரு. இல்லையா ஏன் போக மாட்டாங்க? ஆக்சுவலா இவ்வளவு நேரம் வண்டி வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் அவர் கூப்பிட்டு சில டிரைவர் எல்லாம் வந்து நல்ல டிரைவரா இருப்பாங்க. போப்பா வாப்பா நில்லுப்பான்னு சொல்லுவாங்க. சில பேர் பைக்கர்ஸ் எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க நிறுத்து வண்டி அப்படின்னு. வண்டி எதுக்கு வந்து நிறுத்துன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா ப்ரொஃபஷனல் டிரைவர்ஸ் ரேஷா ஓட்ட மாட்டாங்க. ரொம்ப சின்ன இப்பதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற டிரைவர் தான்
எனக்கு ஃபர்ஸ்ட் வண்டி ஓட்டும் போது சொன்னதே அதுதான், எங்க கிளம்புனாலும் போற இடத்த மனசுல டைமிங் வச்சுக்காத, அது வச்சா மட்டும்தான் வேகமா வண்டி போகும். ஆக்சுவலா இது நிறைய இதுல இம்ப்ளிமெண்ட் ஆகுங்க. நீங்க ஒரு வேலையை முடிக்கணுன்றது வந்து கமிட் பண்றது பண்ணீங்கன்னா செட் ஆகாது. அங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களால கெஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால நீங்க அதை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அதுக்கான டென்ஷன் உங்களுக்கு வந்து ஸோ நோ டென்ஷன் நோ ஒர்க்னா ஒர்க்கை முடிக்கணுன்ற கான்சென்ட்ரேஷன் மட்டும் தான் இருக்கும். ஆமா, அந்த ஒரு சேயிங் சொல்லுவாங்க, ப்ராசஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் தென் ரிசல்ட். அதே தான் நம்ம தோனியோட ஃபார்முலாவும் அதுதான். தோனி அதை இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சொல்லியிருக்காரு. தோனி கிட்ட ஒருத்தர் போய் கேட்குறாங்க, நீங்க பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல் நீங்க ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்கன்ட்டு. அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு இது பண்ணுறோம், எங்கள் இதில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. எங்களுக்கு அந்த அப்டேட் மார்க்கெட்டிங் எப்படி சொல்லுவோம், ஆனால் அந்தளவுக்கு பெரிய சேனல் இல்லை. அதனால நான் தான் யோசிச்சேன் அப்படி நம்ம கிட்ட இருக்கா அப்படின்ட்டு. நல்லா புளிச்சுன்னு தொப்புறாப்லைய கேரளா கிட்ட போய் அது சுற்றி சுற்றி வண்டி கலரே மாறிடுச்சு, ஒயிட் கலர் அந்த வேகனார் தான். இல்ல சைட்ல மட்டும் ரெட் கலர்ல இருக்க ஒயிட் இருக்காரு. அவன் தோனி என்ன சொல்றாருன்னா, குயிக் ரிட்டர்ன்ஸ் காம்பவுண்டிங் கான்செப்ட்ல இருக்கிறது எல்லாமே ரிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது எல்லாமே நம்ம போடுற அமௌண்ட் 10 ரூபா 100 ரூபா நான் தரேன்னு யாராவது சொன்னா அப்போ அவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ரிஸ்க் இருக்குன்னு அர்த்தம். அதனால அவன் வந்து இருக்கிறதே சேஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட் மாடல் தான் வந்துட்டு நல்லதுன்னுவாங்க. இப்போ எல்ஐசி பார்த்தீங்கன்னா நீங்கள் கலெக்ட் பண்ணுற ப்ரீமியம்லாம் வந்து ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட் இதில், அப்புறம் அதோட வட்டி வரும். அப்புறம் ஷேர்லேயும் பார்த்தீங்கன்னா 300 ஆடிட்டர்ஸ் இருக்காங்களாமா அவங்ககிட்ட, அவன் தான் வந்து நிர்ணயிக்கிறானாமா எங்க இது போடுறதுன்ட்டு. அப்போ எல்ஐசி அவங்க ப்ராமிஸ் என்னன்னா, இந்தியாவே டிவால் ஆனாலும் இப்போ உங்ககிட்ட பேங்க்ல வந்து 10 லட்ச ரூபா இருக்கு, இந்தியா டிவால் ஆச்சுன்னா அந்த காசு உங்களுக்கு கிடைக்காதம்மா, ஆனா எல்ஐசிக்காரன் கொடுப்பாங்கம்மா. அதுதான் எல்ஐசியோட சேஃப்டி வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி தோனி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக பிளான் பண்ணுங்க. அதாவது சின்ன கல்லு பெரிய லாபம் வேண்டாம்ன்றாங்க.